வறுவட்டு வந்த பிறகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு சேர்த்து அதே தட்டில் சேர்த்துக்குங்க. அது வறுத்த பொருட்களை எல்லாம் ஒரே தட்டில் எடுத்து வச்சாச்சு. 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. வறுத்த பொருட்களெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. இட்லி பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்த பிறகு கை வச்சு நல்லா கலந்து விடுங்க. வச்சு கலந்து விடும்போது தான் வறுத்த பொருட்கள்லாம் ஒன்று சேர்ந்து வரும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. பொருட்கள் அதிகம் உள்ளதால் 3 பகுதிகளாக போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக சேர்த்து அரைக்கும் போது தான் பொருட்கள் நன்கு அரைபட்டு வரும். வைத்த பொருட்களை 3ல் 1 பங்கு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. வைத்த மிளகாய்த்தூள் 3ல் 1 பகுதி சேர்த்துக்குங்க. ஜாரை மூடி வச்சு ஓரளவு கொரகொரப்பாக அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாகவும் அரைக்கக்கூடாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, நடுத்தரமாக அரைச்சிக்குங்க. பொடியை இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும்.